பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின பஅத வஃபாத்திஹி, ஒரு முஃமினுக்கு அவன் கபருக்கு போனதற்கு பின்னால் கபருக்குள்ளேயும் சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்து தொடர்ந்து வரும், கபருக்குள்ளேயும் கிடைக்கும். அவன் கற்றுக் கொடுத்த கல்வி கபருக்கு வரும். அவன் செய்த மறைமுகமான பல்வேறு தர்ம காரியங்கள் சதகாக்கள் கபருக்கு வரும். அவன் வெளியிட்ட புத்தகம், அவன் ஏற்படுத்திய குர்ஆன், அவன் வாங்கி வைத்த புத்தகங்கள், அறிவுசார் உரிமைகள், அறிவுசார் சொத்துக்கள், இந்த புத்தகங்கள், இது கிதாபுகள், இது போன்றதெல்லாம் கபருக்கு வரும். அவன் கட்டி வைத்த பள்ளிவாசல் கபருக்கு வரும். அவன் தோண்டி வைத்த கிணறு, அவன் ஓடவிட்ட ஆறு, ஏரி, குளம், நீர்நிலைகள் கபருக்கு வரும். ஒரு ஹதீஸில் 7 அம்சங்களை வரிசைப்படுத்துவார்கள் என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் இதுவெல்லாம் வரும். அனாதைகளுக்காக, ஆதரவற்றோருக்காக, வழிப்போக்கருக்காக நீங்கள் கட்டி வைத்த மடம் அல்லது சத்திரம் ஒரு மனிதனுக்கு போனதற்கு பிறகும் சதகத்துல் ஜாரியா என்கிற அடிப்படையில் அவன் கபருக்கு வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் நிறைய பேர் எழுதி வைத்தார்கள்.